இதென்ன இப்படி நேர்ந்து விட்டது? எமக்கு யாரோ குறிவைத்த மரணம் இந்த வாயில்லா ஜீவன் மீது வைத்தது அந்த மகாதேவன் தான். சிந்தாமணி என்ற அபூர்வ ரத்தினம்தான். சம்போ மகாதேவா. சந்திரசேன மகாராஜா நீடூழி வாழ்க. மகாராஜா, அடியின் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் உள்ளேன். என்ன? உஜ்ஜயினி நகரத்தின் மகாதேவன் கோயிலின் குருக்களுக்கு சங்கடமா? கூறுங்கள், என்ன தங்களது சங்கடம் குருக்களே? மகாராஜா, சிவனுக்கு பிடித்தது வில்வ இலையால் தொடுக்கப்பட்ட மாலையாகும். அது கிடைக்காததால் இப்போது சிவனுக்கு சாற்ற முடியவில்லை. இவ்வளவுதானா? தாங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவையான அளவு வில்வ இலைகளை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் ஏற்பாடு செய்கிறேன். வணங்குகிறேன் மகாராஜா. என்ன அமைச்சரே, ஆயுதங்களோடு கோயிலுக்குள் வந்துள்ளீர்கள்? மகாராஜா, தங்களிடம் இருக்கும் அபூர்வ ரத்தினத்தினால் அண்டை நாட்டு அரசர்கள் எல்லாம் பொறாமையாக உள்ளனர் என்று முன்பே கூறியிருந்தேன் அல்லவா? அவர்கள் தங்களை கொல்ல நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றனர். மகாராஜாவின் உயிரை காப்பது மந்திரியான என் கடமை அல்லவா? மந்திரி, நான் எல்லாவற்றையும் பரமேஸ்வரன் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டேன். அதில் என் உயிரும் அடங்கும். அதை பகவான் காப்பாற்றுவார். அப்படியில்லாமல் நான் இறப்பதுதான் என் விதி என்றால் அதை தடுக்க யாராலும் இயலாது. இனிமேல் மகாதேவனின் கோயிலில் எனக்கு இத்தகைய பாதுகாப்பு கூடாது. அப்படியே மகாராஜா. சம்போ மகாதேவா, நீயே எனக்கு துணை. நமது விசுவாசமிக்க மாகதனின் மரணம் எப்படி நடந்ததென்று எனக்கு புரியவில்லை. சந்திரசேனனின் ஆட்களால் அவன் கொல்லப்படவில்லை. அரண்மனை தோட்டத்தில் இருந்த மாகதனின் சடலத்தை நான் கண்டேன். சரிதான். மாகதனின் முகத்திலும் உடம்பிலும் பூனையினுடைய நகைக்கீறல்கள் இருந்தன. ஒரு பூனையால் மனிதனை கொல்ல இயலுமா? சிறந்த சிவபக்தன் அல்லவா சந்திரசேனன்? என்னுடைய சந்தேகம் எல்லாம் சிவனின் சக்திதான் பூனையின் வடிவில் வந்து மாகதனை கொண்டிருக்க வேண்டும். நண்பர்களே, ஒன்று மட்டும் நான் கூறுகிறேன். சந்திரசேனனை கொல்லுவதிலிருந்து நாம் பின்வாங்குவதுதான் நல்லது. இல்லை என்றால் சிவகோபம் நமக்கு எதிராக திரும்பிவிடும். இவ்வளவு கோழைத்தனமாக பேசுகிறாய்? நாம் சிவபக்தியும் பிரார்த்தனையும் செய்பவர்கள் அல்லவா? சிந்தாமணி என்ற அபூர்வ ரத்தினத்தை நாம் அடைந்து நமது நாட்டை நாம் செழிப்புற மேம்படுத்துவது நம்முடைய கடமையாகும். அதற்கு சந்திரசேனனின் மரணம் கண்டிப்பாக நடந்தாக வேண்டும். நண்பர்களே, நாட்டின் நலனுக்காக சில அதர்மங்களை செய்யலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால் சந்திரசேனனை கொல்லும் முயற்சியில் நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம். மாகதனின் நிலைமை அவர்களுக்கு வராது. இம்முறை மற்றொரு வழியை சிந்திக்க வேண்டும். என்ன வழி? விஷம் தோற்ற இடத்தில் விஷமே வெற்றி பெற வேண்டும். அதுவும் மிக கொடிய விஷம், பாம்பின் விஷம். ஸ்ரீ கிருஷ்ண லீலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.